எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் காலச்சக்கரத்தின் 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னே கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்க போகுது. சரிங்களா? இதுக்கு முதல் ஆதாரம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடக ராசியாதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தா குருவுடைய மனைவி தான் சந்திரன். அப்போ இந்த குரு பகவான் அதாவது உச்சமடைகிற வீடு எதுன்னு பார்த்தா உங்கள் ராசி தான். அப்போ குரு பகவான் அடுத்தது உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. இந்த மாதத்தில் கிடையாது, நெக்ஸ்ட் அடுத்த மாதம் ஜூன் 1 குரு பகவான் உங்கள் வீட்டுக்கு வராரு. அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு தான். ஏன்னா உச்சமடைகிற வீடே உங்கள் வீட்டில் தான். சரிங்களா? அதாவதுன்றது குரு உட்காந்து தான் வேலை செய்வார்ன்றதெல்லாம் இல்லை. பக்கத்தில் நெருங்கி வர 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 பார்த்தீங்கன்னா அவர் நல்லது கொடுத்துட்டே வருவார். ஏன்னா குரு இல்லையா? குரு பார்த்தால் கோடி நன்மை. இந்த வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 10ல் இருக்கார். மாதகிரகன்னு சொல்லக்கூடிய நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது அசுர குருன்னு சொல்லக்கூடிய சூரியன் 10ல் இருக்கிறார். தொழில் ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறார். நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன் நம்ம இப்போ பிறந்தோம், யாருக்காக வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், தொழில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லையே, நம்ம நேரம் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சூரிய பகவான் சரி பாதியாக 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 10ஆம் இடத்துல இருப்பார். 15ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அப்போ 15 தேதி தொழில் ஸ்தானத்துலேயும் 16 நாள் லாபஸ்தானத்துலேயும் சூரியன் வரக்கூடிய தருணம். இந்த இடம் வாங்கிறது, கிரயம் பண்ணுறது, சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, இது எல்லாமே கண்டிப்பாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி எடுங்க. அடுத்தது அப்பா அம்மாவுக்குள்ளார, கணவன் மனைவிக்குள்ளார, பிள்ளைங்களுக்குள்ளார வீண் வாதம், சண்டை, சங்கடங்கள் இந்த மாதிரி இருந்தாலும் சரியாயிடும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தது அதே 15ஆம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு கரெக்டாக தைரியஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே உங்களுக்கு புதன் தான். அந்த புதன் பகவான் அவருமே உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு வரார். அதனால் முன்னை விட இப்போல்லாம் உங்களுக்கு நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, பேச ஆரம்பிச்சிட்டிங்க, சிந்திக்கிறீங்க. நம்ம எப்படி போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், எதை தொட்டால் இந்த வாழ்க்கை சரியாகும், நம்ம எங்கே மிஸ் பண்ணோம், எங்கே தவற விட்டோம், இதெல்லாம் முன்னை விட இப்போல்லாம் நிறையா யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுக்கு அடுத்தது குரு உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு வெற்றி. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருந்து 11ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது அதை விட உங்களுக்கு ஒரு வெற்றி. அதே மாதிரி உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு பார்க்கும்போது அவர் தன்னுடைய அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதுக்கப்புறன்றது 29ஆம் தேதி அவர் தன் சொந்த வீட்டுக்கு மிதுன ராசிக்கு உட்காரக்கூடியது. அது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு கலஸ்திரஸ்தானத்தில் அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் மீன ராசியில். அப்போ 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன் சொந்த வீட்டுக்கே செவ்வாயும் வரார் 10ஆம் இடத்துக்கு. அப்போ 10ஆம் இடத்துல தான் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் புதன் ஆல்ரெடி இருந்து 15ஆம் தேதி மாறுறாரு. 11ஆம் தேதியே செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ இந்த கிரகமெல்லாம் மாறக்கூடிய தருணம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அமையப்போகுது. இந்த மாதிரி காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாற்றங்கள் கடகராசிக்கு இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம். இதில் முதல்ல என்ன அப்படின்னா, அதாவது நிம்மதி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் சரியாகி நிம்மதி பார்க்கலாம். 2வது இந்த கடன் பிரச்சனையெல்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 3வது
சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உண்டு. ஏன்னா குரு உங்கள் வீட்டுக்கு வர நேரம் இல்லாமல் அடுத்தடுத்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவராக வராரு. அதாவது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் வர்றதுனால இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது சுக்கிரன் பாருங்கள், உங்களுக்கு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலேயே ஆல்ரெடி இருக்கார், தன் சொந்த வீட்டிலே இருக்கார். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய தருணமெல்லாம் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதம் கொடுப்பார். எனக்கு தெரிஞ்சு அதாவது கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி கிடையாது. அப்போ இந்த அஷ்டமத்து சனி இருந்து முடிஞ்சு வாட்டி கடகராசிக்கு யார் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படி இருந்தும் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், திசா புத்தி கெட்டு இருக்கலாம், கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம். என்ன காரணம்னு உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆனால் இது ஏன் சொல்கிறேன்னா, அதாவது அடுத்தது சாமி வரம் கொடுக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நாம் அதை இருந்து அந்த வரத்தை வாங்கிக்கணும். இல்லை அவர் வந்துட்டு போகிறாரு, எனக்கு வேலை இருக்குது, நம்ம போயிட்டோம்னா அந்த வரம் நம்ம வாங்க முடியாது. அந்த மாதிரி குரு உங்கள் வீட்டுக்கு வரும்போது, ரெண்டாவது இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது நம்ம ஜாதகம் நமக்கு நல்லா இருக்குதானே பார்த்துக்கோங்க. அப்படி நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் கண்டிப்பாக அதாவது இடம் வாங்கிறதுக்கு, கிரயம் பண்ணுறதுக்கு, சுபகாரியம் பண்ணுறதுக்கு, தொழிலில் மாற்றங்கள் செய்கிறதுக்கு, இல்லை இருந்த தொழிலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் நேரம் அது மனைவியாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில் மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்போ வேலையோ இல்லை அவங்களுக்கு திருமணமோ இல்லை குழந்தை பாக்கியமோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேரம் நான் முன்னே சொன்ன மாதிரி கை கொடுத்துருச்சுன்னா அந்த குறையும் அவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளோட விதி நல்லா இருக்கணும். அந்த விதி நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்தது உங்களுக்கு இறங்கல். செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வராரு, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்காரு, புதன் தன் சொந்த வீட்டுக்கு வராரு. இதெல்லாம் அருமையான வாய்ப்புங்க. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி மாத கிரகம்னு சொல்கிறது 4 கிரகம் தான். சரிங்களா? வருட கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகம் வருட கிரகம். சரிங்களா? மாத கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இது 4 தான் மாத கிரகம். சரிங்களா? அப்போ இன்னொரு கிரகம் இருக்க சந்திரன் அப்படின்னா அவர் வந்து நீர் கிரகம். 2.25 நாள் ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அதனால் அவர் கணக்கில் வைக்க வேண்டாம். மாத கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் இதில் 3 கிரகம் தன் சொந்த வீட்லேயே வரக்கூடிய தருணம். ஆமாங்க, புதன் வந்து 29ஆம் தேதி மிதுன ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு வராரு. சுக்கிரன் ஆல்ரெடி சொந்த வீட்டிலேயே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வராரு. இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்படி வரக்கூடிய நேரம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் நல்ல பவராக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, நஷ்டமாயிருச்சு, அதில் கஷ்டப்பட்டீங்க, அதை விட்டுருங்க. இந்த மாதம் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.